அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எருமை வெட்டிப்பாளையம் அந்த ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. ரெட்டில்ஸ் பக்கத்தில் எருமை வெட்டிப்பாளையம். ஸோ இந்த கோயிலோட முன்னாடி என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் வழி. இந்த படிக்கட்டு இப்படி தான் இருக்குது. இது ரொம்ப பழமையான கோயில். கோவிலோட படிக்கட்டு வண்டி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் வரணும். படிக்கட்டு பாருங்க. இங்கே வருடம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இது வந்து திருவிழா நடக்குன்னு சொல்கிறாங்க. பழமையான கோயில். இரண்டு வேப்ப மரம் இருக்குது. இங்கே ஒரு அரச மரம். வண்டி வரணும்னா இந்த பக்கம் தான் வரணும். இது ஒரு நவகிரகம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் 109 புது எருமை வெட்டிப்பாளையம் நூது நவகிரக பிரதிஷ்டை பத்தொன்பது 18/6/1984 லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உபாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. திருக்கோவிலோட நவகிரகம். கோயில் வந்து பூட்டி இருக்குது. பலிபீடம் பார்த்தீங்கன்னா கருங்கல்ல பூமியில் பாதி புதைச்சி இருக்குது. புதைந்து காணப்படுகிறது. அம்மன் வந்து மூடி இருக்கிறாங்க. ஸோ இப்போ மணி 1 மணி ஆகும். ஸோ அந்த கோயில் திறக்கலை. ஸோ இந்த கோயிலோட வெளிப்புற தோற்றம் இதுதான். நிறைய வேப்ப மரம் தான் இருக்குது. ஒரு வேப்ப மரம் பூட்டி இருக்குது. ஒரு ஆஞ்சநேயர் சிலை இடத்துல. அம்மன் கோயில் கோபுரம் இது பின்புறம். சிலைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப பழையமையான கோயில்ன்றதுனால இதுக்கு மேலே அப்படியே இந்த சுண்ணாம்பு மட்டும் அடிச்சிருக்கிறாங்க மஞ்சள் கலரில். பட்டு விநாயகர், காமாட்சி அம்மன் இதெல்லாம் இருக்கிறாங்க. பட் முகம்னா பார்த்தீங்கன்னா திருப்பணி ரொம்ப அந்த உருவமே பாதி உருவம் மறைஞ்சிருக்குது. இந்த வேப்ப மரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய வேப்ப மரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து சுற்றி நின்றா, ஒரு 10 பேர் கை கோத்து நின்றா அந்த அளவுக்கு வந்து 10 பேருக்கு மேலே தான் கை கோத்து நிற்க முடியும். அந்த அளவுக்கு இந்த வேப்ப மரம் வந்து ரொம்ப பெருசாக காணப்படுது. இது ஒரு சக்தி வாய்ந்த தங்க விடுதிகள்லாம் இருக்குது. தங்க விடுதி திறப்பு விழா அதான் 1984 கிட்டத்தட்ட ஒரு 39-40 வருஷம் பழமையான 40 வருஷம் ஆகிருக்கும் இந்த குடமுழுக்கு நடந்து. ஸோ அப்போ தான் இது வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் கடைசியாக பண்ணியிருப்பாங்க. இடையில திருவிழா நடக்க போகிறதுனா இந்த கோயில் வந்து திருப்பணி செய்வாங்க. இது ஒரு அம்மன் கோவில். நீங்கள் வந்து அந்த
வரமுக்தி சிவாலயத்துக்கு செல்லும் வழியில் இந்த அம்மன் கோயில் இருக்குது. இது மிகவும் பழமையான கோயில். அது மக்களே, பழமையான அங்காள பரமேஸ்வரி கோயில் திறக்கலை. ஏன்னா டைம் வந்து மணி ஒரு மணி ஆகிடுச்சு மத்தியானம். அதை மூடிட்டாங்க. காலை வேலை பூஜை நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் சாயந்தரம் வருவாங்க, இல்லைன்னா நாளைக்கு தான் வருவாங்க. இங்கே ஆள் நடமாட்டம் அதிகமாக கிடையாது. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா அன்றைக்கி, ஆடி மாதம் திருவிழா அந்த மாதிரி நிகழ்ச்சி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் இங்கே வருவாங்களாம். வந்து அம்மனை வழிபட்டு மேக் மை டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த கோயில் பிடிச்சிருக்கா பாருங்கள். கோயில் பிடிக்காதவங்க யாரும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கோயில் வந்து இன்னும் பராமரிப்பு இல்லாத நிறைய காணப்படுவாங்க.